Daily. Taste the Daily. பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி, எம்பெருமாட்டி, திரு ஆலவாய் உடைய அங்கையர்கண்ணி, பராக் பராக் பராக். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்றது. அதன்படி இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பல வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் வெட்டிவேர் மற்றும் 10 டன் வண்ணப்பூக்கள், பச்சரிசி, பழங்கள் மற்றும் நவதானியங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளி என மேல ஆடி சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் தனித்தனியாக எழுந்தருளினர். அன்னை மீனாட்சி நமக்கு மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார். மதுரையின் நாயகி அன்னை மங்கையர்க்கரசியாம் சொக்கநாதரை மணக்க வந்த பாண்டிமா தேவியாம் அன்னை மீனாட்சியினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மணமேடைக்கு அன்னை மீனாட்சி மதுரையின் அரசியை அன்போடு எல்லாரும் கைதட்டி உற்சாகமாக அவளை வரவேற்கலாம். திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மனின் வலதுபுறம் பவள கனிவாய் பெருமாளும், சுந்தரேஸ்வரரின் இடதுபுறம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் எழுந்தருள பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி மற்றும் அம்மனுக்கு காப்பு கட்டுதல், மணப்பட்டு சாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பவள கனிவாய் பெருமாள் தனது தங்கை மீனாட்சியை தாரை வார்த்து கொடுக்க சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றிக் கொண்டனர். அடுத்தபடியாக மீனாட்சி குணா பெருமானுக்கு மீனாட்சி அம்பிகை தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மிதுன லக்னத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தால் ஆன மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. स्वपुत्रागुं सुभगां दशास्यां पुत्रानादेहे पतिमेकादशनकृते. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொண்டனர். பின்னர் தீபாராதனைகள் காட்டப்பட பக்தர்கள் பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தின் போது மட்டுமே அம்மன் உற்சவத்திற்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும் என்பது கூடுதல் சிறப்பு. சென்னையில இருந்து திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் வந்துருவேன். திருக்கல்யாணம் மதுரையில பிறந்ததுனால மீனாட்சியை விடாம இருக்க முடியாது. அதனால எப்பவுமே வந்துருவோம். மே மந்த்லாம் வந்துருவோம். இங்க வந்தாலே அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஃபுல்லா வர்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் இங்க வந்துட்டு போனா. அதனால மதுரையில மீனாட்சி இல்லாம எதுவுமே கிடையாது. தாலி மாத்திக்கிட்டா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட டில் டெத் வரைக்கும் நம்ம எப்பவுமே சுமங்கலியா இருப்போம்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனால வருஷம் இங்க வந்து என்னோட தாலி வந்து இங்க புதுப்பிச்சுட்டு போவோம். திருக்கல்யாணத்தை அடுத்து கோவிலை சுற்றி பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு தாலி கயிறும் குங்குமமும் மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில்
1,00,000 பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்தும் நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. Taste the Daily.